தற்போதைய செய்தி முத்துவின் இறுதி ஊர்வலம் தொடர்பான செய்தி. சென்னை கோபாலபுரத்தில் கருணாநிதி பத்மாவதி தம்பதியினருக்கு 1948ஆம் ஆண்டு ஜனவரி 14ஆம் தேதி பிறந்தவர் முத்து. பிள்ளையோ பிள்ளை, பூக்காரி, சமையல்காரன், அணையா விளக்கு உள்ளிட்ட பல்வேறு திரைப்படங்களில் முத்து நடித்திருந்தார். முத்துவின் உடலுக்கு முதலமைச்சர் ஸ்டாலின், முன்னாள் மத்திய அமைச்சர் அழகிரி உள்ளிட்டோர் அஞ்சலி செலுத்தினர். இதைத் தொடர்ந்து துணை முதலமைச்சர் மற்றும் பல்வேறு அமைச்சர் பெருமக்களும் பல்வேறு கட்சி தலைவர்களும் தொண்டர்களும் அவருக்கு இறுதி அஞ்சலி செலுத்தும் காட்சிகள் இவை. இது குறித்து நமது குமுதம் செய்தியாளர் சக்திவேல் தரும் உடனடி தகவல்களை கேட்கலாம். சென்னையில் முத்துவின் இறுதி ஊர்வலம், அது தொடர்பான காட்சிகளை பார்த்து கொண்டிருக்கிறோம். உங்கள் தகவல்களை தரலாம் சக்திவேல். நிச்சயமாக. வணக்கம் மோகன்ராஜ். மறைந்த முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதியின் குறைவு காரணமாக இன்று காலமான முத்துவின் உடல் ஈஞ்சம்பாக்கத்தில் உள்ள இல்லத்தில் இருந்து கொண்டு வரப்பட்டு மற்றும் பொதுமக்களின் நன்றிக்காக வைக்கப்பட்டது. முத்து இறுதி ஊர்வலம் இன்று நடைபெற உள்ளது. நேரத்தில் சென்னை பெசன்ட் நகர் மீனத்தில் அவரது உடல் நல்லடக்கமானது செய்யப்பட உள்ளது. மறைந்த முத்துவின் உடலுக்கு அவரது சகோதரர் அழகிரி நேரில் அஞ்சலி செலுத்தினார். அப்போது தனது அண்ணனின் பிரிவை தாங்க அரசியல் கட்சியினர் மட்டுமின்றி இதில் குறிப்பாக விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதி அவர்களின் மகனான முத்து அவர்கள் காலமான செய்தி அனைவரும் துக்கத்தில் ஆழ்ந்திருக்கிறார்கள். இந்த நிலையில் முத்துவின் உடலுக்கு பல்வேறு தரப்பினரும் முதலமைச்சர் ஸ்டாலினும் சகோதரருமான முத்துவுக்கு இறுதி அஞ்சலி செலுத்தினார். அழகிரி, முன்னாள் மத்திய அமைச்சர் அழகிரி கண்ணீர் மல்க முத்துவுக்கு அஞ்சலி செலுத்தினார். தற்போது துணை முதலமைச்சர் மற்றும் பல்வேறு அமைச்சர் பெருமக்கள், எம்எல்ஏக்கள், பல்வேறு கட்சி தலைவர்கள், நடிகர்கள் என பல்வேறு தரப்பினரும் முத்துவுக்கு இறுதி அஞ்சலி செலுத்தும் காட்சிகள் இவை. முத்துவின் உடலுக்கு பல்வேறு தரப்பினரும் இங்கு சென்னையில் வைக்கப்பட்டிருக்கும் அவர் உடல் தற்போது இறுதி ஊர்வலத்துக்கு தயாராக இருக்கிறது. பெசன்ட் நகர் மின் மயானத்தில் அமைந்திருக்கக்கூடிய இடத்தில் அவருக்கான இறுதிச் சடங்குகள் நடைபெறும் என்று தற்போது அறிவிக்கப்பட்டிருக்கிறது. போக்குவரத்து மாற்றம் ஏதாவது இருக்குமா என்ற தகவல் இதுவரை வெளியாகவில்லை. மீண்டும் நம்முடன் குமுதம் செய்தியாளர் சக்திவேல் இணைகிறார். சக்திவேல், முத்துவின் இறுதி ஊர்வலம் தொடர்பாகவும் இந்த ஊர்வலம் குறித்த பாதுகாப்பு ஏற்பாடுகள் மற்றும் போக்குவரத்தில் மாற்றம் ஏதாவது இருக்கிறதா? உங்கள் தகவல்களை தரலாம். நிச்சயமாக. வணக்கம் மோகன்ராஜ். மறைந்த முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதியின் மூத்த மகன் முத்து உடல்நல குறைவு காரணமாக இன்று காலமானார். முத்துவின் உடல் ஈஞ்சம்பாக்கத்தில் உள்ள இல்லத்தில் இருந்து கொண்டு வரப்பட்டு கோபாலபுர இல்லத்தில் திமுக நிர்வாகிகள் மற்றும் பொதுமக்களின் அஞ்சலிக்காக வைக்கப்பட்டது. முத்து இறுதி ஊர்வலம் இன்று மாலை தற்போது நடைபெற்று வருகிறது. சென்னை பெசன்ட் நகர் மின்மயானத்தில் அவரது உடலானது நல்லடக்கம் செய்யப்பட உள்ளது. மறைந்த முத்துவின் உடலுக்கு அவரது சகோதரர் அழகிரி நேரில் அஞ்சலி செலுத்தினார். அப்போது தனது அண்ணனின் பிரிவை தாங்க முடியாமல் துயரத்தில் கதறி அழுதார். அவரது மறைவிற்கு அரசியல் கட்சியினர் மட்டுமின்றி சினிமா நட்சத்திரங்களும் உள்ளிட்ட பலரும் இரங்கல் தெரிவித்தனர். குறிப்பாக இதில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான திருமாவளவன், தமிழக காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை, வைகோ உள்ளிட்ட அரசியல் முன்னணி கட்சி தலைவர்கள் நேரில் அஞ்சலி செலுத்தினர். கோபாலபுரத்தில் இருந்து அவரது இல்லத்தில் இருந்து உடலானது ஊர்வலமாக எடுத்துச் செல்லப்பட்டு பெசன்ட் நகர் மின்மயானத்தில் தகனம் செய்யப்பட உள்ளது. இந்த ஊர்வலத்தில் திமுக உள்ளிட்ட அவரது முத்துவின் குடும்பத்தினர் மற்றும் அரசியல் கட்சி பிரமுகர்கள், முக்கிய நிர்வாகிகள் இந்த ஊர்வலத்தில் கலந்து கொள்ள உள்ளனர். மோகன்ராஜ், நன்றி சக்திவேல், உங்கள் தகவல்களுக்கு நன்றி.